الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى واذكر ربك في نفسك تضرعا وخيفة ودون الجهر من القول بالغدو والآصال ولا تكن من الغافلين. صدق الله العظيم. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய பேரருள் பெரும் கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் சர்வரே காயினாத் சர்காரே தோ ஜஹான் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். மேலும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்மை காமிலான ஷேகுமார்களுடைய தொடர்பில் அவருடைய பையத்திலே ஆகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கினார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் வாழும் அல்லாஹ் தஆலா இந்த பாக்கி நண்பர்களே, நம்மளிருந்து எதிர்பார்க்க சதா நேரம் இது ஒண்ணுதான் அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் ஜல்லஷானு இல்லாலி அபுதூன் விளக்கப்படி பெரும்பாலும் எப்போ வந்து ரப்பன் நினைத்துக் கொண்டே இறைவன் இருக்கிறான், அவன் தான் இலாவா நினைச்சுட்டு சில நேரங்கள்ல பகிரங்கமா, நேரங்கள்ல உள்ரங்கமா சொல்லு, இல்லாம சொல்லு. அல்லாஹ்வை மறந்தவர்களாக அல்லாஹ் உள்ளதையே அல்லாஹ் நம்ம எவ்வளவு நினைவிலேயே இரு. வரும்போது வா வா சுப்ஹானல்லாஹ் நீ பூஜை செய்ற, வா வா வா. இந்த நிஸ்பத்திலேயா நம்ம தேவையெல்லாம் பூர்த்தி செய்யறான். வா வா பல நிஸ்பத்து தேவை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், தான் பூர்த்தி செய்யறான். சொல்றான் குர்ஆன்ல அந்த நல்ல
கொண்டார்களோ தன்னை அவர்களுக்கு அல்லாஹ் நாம் காட்டுவோம். ஆயாத்தினா சனுரி அன்புசியும் அவர்களின் அவங்க காட்டிக்கிட்டே இருப்பான். அவர் காட்டி காட்டி எல்லாம் ஹக்குதான்பா ஹக்குதான்பா அவருக்கு தெல்ல பூர்த்தி செய்யறாங்க. இத்தனை வஸ்துவில இருந்தும் தரலப்பா நான் உனக்கு அவனம் எகுஃபி பிரப்பிக் அன்னஹு அலா குல்லி ஒரு வஸ்துவின் உஜூதாக தான் இருக்கிறான். அந்த அந்த வாழ இருக்கிறான். அவன் தான் வாழப்படுத்து தானா வடை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை. காயா இருக்கும் போது கஷ்டமா, ஆனா அந்த வேலை நடக்குது பாரு. தனியா அடியானுக்கு இது அல்லாஹ் சொலைய அது மட்டும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வளம் கொண்டு வந்தது யாரும் இல்லை இல்லை பலமா வாழைப்பழத்தை எடுக்கும்போது பார்க்கிறோம். இரண்டாவது கொடுத்துட்டா இனிப்பா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை அது ஒவ்வொரு
பாருங்க, ஒரு வாழைப்பழத்தை மாதிரி சென்னார் ஒவ்வொன்னையும் பரவட்டி அந்த மோடிஸ் மாம்பழம் இன்னும் வகை வகையா தர்றேன். ஒன்னே ஒண்ணு மாம்பழம் எடுக்கும் போதெல்லாம் அல்லாட்ட அது மேல எல்லாத்த நாம ஜி அதை யாரும் பயன்படுத்த தர்றேன். கொஞ்சம் நினைச்சு அந்த ஒரு குரான் நம்ம மற்ற ஒரு அதுக்கு மேல ஒண்ணு கொஞ்சம் சிரமம் வாழ்க்கையில ஒரு வருஷம் பூர்த்தியா அவ்வளவுதான். எல்லாமே அல்லாஹ் ஒரு லிமிட்ல வச்சுட்டாமா. ஆனா அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கு பாத்தீங்களா, சதா அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருக்கிறது. இது அல்லாஹ் தஆலா லிமிட்டே இல்லை. அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சொல்லிட்டான், நீங்கள் எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ்வை நினையுங்கள். வதுகுருல்லாஹ் கதீரா, வதுகுருல்லாஹ் கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிக்கும். யோசிச்சு பார்க்கிறோம், ஒரு மனுஷனுக்கு இருக்க நிலைமையே மூணு தான். ஒன்னு நின்று இருப்பான், அது உட்கார்ந்து இருப்பான், அல்லது படுத்து இருப்பான். ருக்கு இருக்கிறது நிக்கிறதுல சேர்ந்துடும். ருக்குவுக்கு போகிறதுல சேர்ந்துடணுமா, ஏன்னா கால் நின்று தானே இருக்கு. அப்போ ஒரு மனுஷனுக்கு இருக்க நிலைமையே மூணு தான்மா. ஒன்னு என்ன செய்வேன், நின்று இருப்ப, அல்லது உட்கார்ந்து இருப்பீங்க, அல்லது படுத்திருப்பீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மூணு நிலையுமே என்ன நிலை? வதுகுருல்லாஹ் கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிக்கும். जी फैज़त मानंतुम क़याम वक़ूदन वअला जुनूबिहिम यतफक्करून फी खल्क़िस समावाति वल अर्द. वाह वाह, ये खल्क़िस समावाति का ஆராய்ச்சி அல்லாஹ் எப்படி படிச்சிருக்காங்க, அதை பகவான் எப்படி சொல்ல எதிர படிச்சிருக்கேன். वाह 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 सुभान रब्बना मा खलक़्त हाज़ा बातिला.
வா 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 ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா இருக்குமா? என்னம்மா பொதுவா என்ன அர்த்தம் வைக்கிறாங்க? அல்லாஹ் தஆலா இவையெல்லாம் வீணானவைகளாக படைக்கவில்லை. எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரு தேவைக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எதையும் அல்லாஹ் தஆலா வீணா படைக்கல. சின்ன ஒரு எறும்பு படைச்சாலும் அதுல ஒரு நோக்கம் அல்லாஹ் இருக்கு. அதை படைச்சா அல்லாஹ் தஆலா அதுக்கான வேலைகள் எல்லாம் வச்சிருக்கிறான். அது ஒரு பக்கம், அது ஒரு ரகசியம். அல்லாஹ்வுடைய ஹிக்மத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஹிக்மத்துல ஒரு பக்கம். சர்க்கார் அர்த்தம் வைக்கிறாங்க, மா கலக்கல்லாஹு பாத்திலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா இதை பாத்திலை கொண்டு படைக்கவில்லை, பாத்திலான முறையில் படைக்கல. ஆயத்தனா அஸ்தகு காயிலின் காலஹா லபீத் மா கலல்லாஹு பாத்திலா. அல்லாஹ் தஆலா பாத்திலா படைக்கல. எல்லாவற்றையும் ஹக்கை கொண்டுதான் படைத்தான், தன்னை கொண்டுதான் படைத்தான். அல்லாஹ் தான் ஹக்கு. அல்லாஹ் அல்லாத எல்லாமே பாத்தில்மா. அந்த பாத்திலை கொண்டு மஹ்லூக்கை அல்லாஹ் படைக்கல. மஹ்லூக் அல்லாஹ் தன்னுடைய உஜூதை கொண்டு அல்லாஹ் படைத்தான், தன்னை கொண்டு அல்லாஹ் படைத்தான். குர்ஆன்ல இல்லா பில் ஹக்னு வருது பாருங்க. எல்லாருக்கும் உண்மையை கொண்டு படைத்தான். அதுல உண்மை கொண்டு படைக்கிறது, உண்மை கொண்டு படைக்க முடியுமா? சில பேர் உண்மையாக படைத்தான், எல்லாம் இருக்கிறதுல பொய்யாவா படைச்சான்னு சொல்றோம் இல்லையே. அவன் பில் ஹக்குனா என்னமா? தன் உஜூதை கொண்டு அல்லாஹ் அவைகளை வெளியாக்கினான். خلق السماوات والارض بالحق. خلق அப்படின்னா தஸவ்வுஃபுடைய சூஃபியாக்களுடைய பாஷையில தஜல்லான்னு அர்த்தம். خلقنا நம்ம தஜல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியானான். வானமாக அல்லாஹ் வெளியானான், பூமியாக அல்லாஹ் வெளியானான். அல்லாஹ் ஸுஹூரில் வந்தான், பில் ஹக்கி தன்னுடைய உஜூதை கொண்டு வந்தான். அல்லாஹ் புரிஞ்சுங்களா ஜி? அப்ப வாங்க, வாழைப்பழமாக அல்லாஹ் வெளியானான். இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கலக சமாவாதி வல்லர்ல அப்படின்னு முடிச்சு, கலக சமாவாதி வல்லர்ல வல் வாழைப்பழமா வல் மேங்கா தேங்காவ அப்படின்னு போட்டே போயிருந்தா குர்ஆன் அதுக்கே முடிச்சு போயிடும். எப்ப முடியுது குர்ஆன்? எப்ப தேவை முடியுது? அதான் அல்லாஹ் தஆலா உதாரணம் சில சொல்றேன். இப்ப வாங்கல, நாம கொண்டாங்களே, ஒவ்வொன்னா கொண்டாங்களே. வாழைப்பழமாக அல்லாஹ் வெளியானான். எப்படி வெளியாச்சு வாழைப்பழம்? தண்ணியில இருந்து வந்துச்சா, இல்ல இருந்து மண்ணுல இருந்து வந்துச்சா? எதுல இருந்து வந்துச்சு வாழைப்பழம்? ஹக்குடைய உஜூதில் இருந்து வெளியானது அல்லாஹ். இப்ப அந்த வாழைப்பழத்துல கையேந்தும் போது என்ன வரணும்? இந்த வாழைப்பழத்தில் ஐனாக இருந்து என் தேவையை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை. அந்த மௌலாதாம ஐனா இருந்து என் தேவை நிறைவேற்றுறான். அதனாலதான் அல்ஹம்து சாப்பாடு சாப்பிடுறோம்ல, சாப்பிடும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணுமா? அந்த சாப்பாட்டுல அல்ஹம்துலில்லாஹ், இந்த சாப்பாட்டில் ஐனாக இருந்து என் தேவையை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது என்ன? சதா நேரம் என்ன நினைச்சுக்கிட்டே எந்த காலமும் எந்த வினாடியும் என்னை மறந்து விடாது. வதுகுருல்லாஹ் ஃபீ குல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கான யذ்குருனல்லாஹ் ஃபீ குல்லி அஹ்யான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எல்லா நேரத்தையும் அல்லாஹ் நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சுன்னத்தாக இருக்காங்க. எதுவுமே அல்லாஹ்வை மறக்கிறது கூடியதாக இல்லை. நம்ம நோன்பு திறக்கிறோம், என்ன துஆவா? நீங்க நோன்பு திறக்கும் போது அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து. உன் ரிஸ்கை கொண்டு தான் நான் நோன்பு தொழுகிறேன். தகப்பல் மின்னி ஆகுதா? எல்லாத்துலயும் சின்ன சின்ன சாப்பிடுறோம், சாப்பிட்டு போனா சாப்பிட்டு முடிச்சோன்னு அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனா, எனக்கு ஊட்டி விட்டானே, அஸ்கா சகானா, எனக்கு தண்ணீரை புகட்டி விட்டானே.
வஜஅலனா மினல் முஸ்லிமீன், என்ன உனக்கு அதிபதினா நீதானா ஆக்கன ரப்பே. ஜி பாத்ரூம் போறோம், பெருமாள் சார் துஆ கத்து கொடுக்குறாங்க, உஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப. நான் நினைக்கிறேன் போய் வர மாட்டேன்னு ஒரு முக்கி வந்துருச்சு. இல்ல, நீ முக்கி வரலையா, அது வரணுங்கிறதுக்காக அல்லாஹ் முக்க வச்சு வெளியாக்கிட்டான். அவன் வெளியாக்கணும், இல்ல முக்கனாலும் வராது. அல்லாஹ் வெளியாக்குனாதான் வெளியாகும். அல்லாஹ் வெளியாக்காம வெளியாது. நினைச்சுங்களா? அது என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரு தடவை அடிச்சுக்கிட்டாங்களா, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 3 நாட்கள் வயிறு இவ்வளவு பெருசு நீங்கிருச்சு. அவரும் சாதா மாத்திரை போட்டு பார்த்தாரு, அப்புறம் டானிக் பாட்டில் குடிச்சு பார்த்தாரு, அப்புறம் மாத்திரை போட்டு பார்த்தாரு. வெறுத்து போய் இந்த காந்தலக்ஸ் மாத்திரை வாங்கி 4 மாத்திரை ஒன்னா போட்டார். மனுஷன் அப்படி வெளியாது. அப்புறம் உட்காந்து வலி தாங்க முடியல, துடியா துடிச்சு. கடைசியா அல்லாஹ் போன் போட்டார். நான் சொன்னேன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவா, அல்லாஹ் தான் வெளியாக்கணும். அப்புறமா உட்காந்து ரொம்ப அழுதுக்கு பிறகு வெளியாச்சு. சுத்தமா எல்லாமே கசடு எல்லாம் அல்லாஹ் தஆலா வெளியாக்கணும். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ எனக்கு பெரிய பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி இருக்குங்க. வலி எவ்வளவு வலி. ஒவ்வொரு நாள் நமக்கு அல்லாஹ் தஆலா ஈஸியா வெளியாக்குறானே, எவ்வளவு பெரிய நிஅமத் அல்லாஹ் தஆலா. உஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னில் அதா. அல்லாஹ் தஆலா வெளியாக்கினான். அஸ்ஹப அன்னில் அதா, எது தோல்வியை தருதோ அதை வெளியாக்கினான். ஆஃபானி, ஆஃபியத்தை கொடுத்தான். எது எனக்கு தேவையோ அதை எனக்கு வச்சுட்டான். எது நோயினை தருதோ அதை மட்டும் தான் வெளியாக்கினான். எது எனக்கு நோயினை தராததோ அபுக்காமா என்பானி எல்லாத்தையும் வச்சுட்டான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். என் புள்ள சின்ன புள்ள, புதவு புள்ள, ஒரு வயசுல இல்ல, ஃபரீதுதீன், இந்த பையன் 1.5 வயசுல இருக்கும்போது முதல்ல பேதி போயிடுச்சு நாகப்பட்டினத்துல. எப்படி பேதி போகுதுன்னா, நான் அப்பதான் முதல்ல அந்த மாதிரி பார்த்தேன். மேல பால் கொடுத்தா கீழே பாலாவே வருது, ரவை கஞ்சி கொடுத்தா ரவை வருது, சோறாக்கி கொடுத்தா சோறாவே வருது. அந்த சோறு கொஞ்சம் கூட ஜீரணமாக, அந்த ரவை கஞ்சி கொஞ்சம் கூட ஜீரணமாக, ஆரோட்டு மாவு கலந்து கொடுத்தா ஆரோட்டு மாவே வருது. ஒரு நாளைக்கு 30 தடவை 40 தடவை போயிட்டே போயிட்டு சொல்லி சர்க்காரமா போன் போட்டு சொல்லி நான் ஜிஹெச்ல கொண்டு போய் வச்சு திருப்பி ஏற்றி, அதுக்கப்புறம் தான் இப்பனா எப்படி உடம்புல எந்த இடத்துலையுமே நடந்து கிடைக்கல. வெளியே வர்றதுக்கு மசூதியாக இருக்குது, அது தெரிஞ்சிருச்சு. ஆனா போய்கிட்டே இருக்காங்க, ஒழுங்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துல ஒரு கேப் வச்சிருக்காங்க, பூ மாதிரி. அந்த பூ என்ன செய்யும், முடிச்சு வச்சா அப்படி இல்லாம வராம கழிச்சுட்டு இருக்குங்க. இல்லாட்டி நினைச்சு போயிட்டே இருக்கு. அதை உள்ள அந்த மாதிரி அந்த பூவை வச்சு அந்த والذي أخرجكم
வா 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 இத்தகைய நான் வர வைக்கிறேன். வா 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 பாதையை நான் வெளியே வைக்கக்கூடியதை நான் லேசாக்கி வைத்தேன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வா 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 சும்மா சபீல யஸ்ஸலாம். அந்த முற்றுடல் பாதையை விரிவாக்கி அந்த புள்ளியை நான் வெளியே வைக்க மாட்டாங்க. தாயை வந்து ஒரு வெளியாற்றுறாங்க. தாயின் வயிற்றிலிருந்து இவ்வளோ பெரிய பிள்ளை அல்லாஹ் வெளியாக்கலாம் பாருங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றவர், ஒவ்வொரு நியமத்தையும் நீங்க நினைத்துக் கொண்டே இருங்கள். உங்க வாழ்நாள் பத்தாது. அப்ப நம்ம என்ன வேலை, நமக்கு எந்த தேவை பூர்த்தியானாலும் சரிமா, அந்த தேவை பூர்த்தியான உடனே நீதான் பூர்த்தி செஞ்சா, என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. உணர்வை சதா வெளியே சொல்லாத, சதா வெளியே சொல்ல. சில நேரங்கள்ல வெளியே சொல்லு, சில நேரங்கள்ல பல நேரங்களும் உனக்குள்ளேயே சொல்லிட்டே, உனக்குள்ளேயே சொல்லிட்டே. ஒன்னே ஒண்ணு மட்டும் ஆயிராத, வலா தகும் மினல் காஃபிலீன், மறதியாளர்கள் இருந்தும் ஆகிவிடாதே. மறதியாளர் தான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே, நிறைய பேர் அண்ணாவை மறந்தவர்களாக. ஒரு காலத்துல அப்படிதான் தெரிஞ்சுட்டு இருந்தோம். செய்யக்கூடிய பிச்சையில அல்லாஹ் நாம பறக்கத்துல அமைய சமயம் அல்லாவை நினைக்கக்கூடிய பாக்கியத்தில் தருகிறான். ஆனால் நாமளும் அதான் மறக்கிறோம், நிறைய மறக்கிறோம். அல்லாஹ் சில இடங்களில் சொல்லும் போது ரொம்ப பயமா இருக்கு. அல்லாஹ் வலா தகும் மினல் காஃபிலீன், காஃபிலீன்கள் இருந்தும் ஆகிவிடாதீர்கள். திருக்குறானை விளக்கிறவங்க பஸ்ஸாக இருந்தாங்க. ஹதீஸுடைய விளக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடி வாக்கியம் நமக்கு அல்லாஹ் தஆலா பெரிய ஷேகுமார்கள் கொடுத்தான், அல்லாஹ் தஆலா காமிலிங்கிற கொடுத்தான். அதனால நமக்கு ஷேகுமார்கள் ரொம்ப ஈஸியா வெறும் அல்லாஹ் சொல்லிட்டு போ, வெறும் சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு போ, சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு போ, அல்ஹம்துலில்லாஹ் சொல், அப்படி சொல்ல நமக்கு ஷேகுமார்கள். அந்த சுப்ஹானல்லாஹ்வை எப்படி சொல்லணும்னு கற்றுக் கொடுத்தார், எந்த உணர்வுல சொல்லணும்னு கற்றுக் கொடுத்தார். அல்ஹம்துலில்லாஹ் எந்த உணர்வுல சொல்லணும்னு கற்றுக் கொடுத்தார். அல்ஹம்துலில்லாஹ் அவன் ஒரு காலத்துல எப்படி சொல்லிருந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் 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 அப்படின்னு 33 இறங்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப எப்படி ஆகிட்டாங்க சைத்னாயோ ஒவ்வொரு பக்கம் அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ். இந்த போன கொடுத்தவன் அல்ஹம்துலில்லாஹ், அது ரெக்கார்ட் பண்ண வைக்கிறவன் அல்ஹம்துலில்லாஹ், பேட்டர் கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொன்றா பார்க்க ஓடுவோம். பேட்டர் கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், இதை கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், லைட்டை கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொன்றா பார்க்க ஒவ்வொன்றையும் ரப்பே நீ சுப்ஹானல்லாஹ், அரே தக்பீர், அல்லாஹு அக்பர், அரே ரிசாலத், ரசூலுல்லாஹ், நீயோ சுப்ஹானல்லாஹ் பரிசுத்தமானவன். ஆனா நீ பரிசுத்தமா இருப்பதுடனே இந்த அத்துடைய தேவை நிறைவேற்றுறதுக்காக என் காது கடியில வேட்டா என்ன போடா, என் அடியா இங்க உட்காரணும், அதுக்கு ஒரு மேட்டு தேவை. என்ன செய்யறது, அது வேற ஒரு நிலாவும் இல்ல, வேற ஒரு நிலா இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அப்படின்னா என்ன, லா ஷரீக லஹுனா என்ன அர்த்தம்? நான் ஒருத்தன் இல்ல, வஹ்தஹு நான் ஒருத்தன் தான், லா ஷரீக லஹு நானே யாரையும் எனக்கு சிரிக்க வச்சுக்கல. தேவையை பூர்த்தி செய்ய நான் யாரையும் சிரிக்க வச்சுக்கலப்பா, நானே தேவை பூர்த்தி செய்யறேன். என்ன வேண்டாலும் கேட்க தரேன், கூட்டாளே வைக்கல. நான் தான் இல்லா, நான் இல்லாவா இருக்கிறதுல நான் யாரையுமே நான் கூட்டாளி ஆக்கிக்கல, நான் ஒருத்தனே தேவை பூர்த்தி செய்யறேன். அதனால நம்ம சேகரா கத்து கொடுத்துட்டாங்க. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் போது ஆனந்தமான அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொன்றும் செய்ய முடியாது. நான் என்ன வாழ்வு ஆசிரியர்களோ டவுன் கொடுத்து வேற யாராவது செய்ய முடியுமா? சான்ஸே இல்ல.
யாருன்னா நீ எல்லாமே பிச்சைக்காரன், உன்னால ஒண்ணுமே முடியாது. லஹுல் முல்கு, அனைத்தின் ஆட்சியும் அதிகாரமும் அவைகளின் சொத்தும் ரப்புக்கு மட்டுமே சொந்தமானது. அந்த ரப்பு தான் நம்ம கொடுத்தா, லஹுல் முல்கு, அவன் தான் தேவையை பூர்த்தி செய்தான். அப்ப அந்த ரப்பு நமக்கு ஷேகுமாருடைய பிச்சையில பூர்த்தி செய்யற காட்டின உடனே இப்ப அல்ஹம்துலில்லாஹ் கண்ண மூடி சொல்லாத. அதனால அல்ஹம்துலில்லாஹ் சூஃபியாக கண்ண மூடி சொல்றது மக்ரூஹ் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ் சூஃபியாக கண்ண மூடி சொல்றத மக்ரூஹ் உண்டு. என்ன செய்யணுமா? கண்ணை திறந்துட்டு சொல்லு. கண்ணை திற பாரு, உன் முன்னாடி எதெல்லாம் காட்சி அளிக்கிறதோ இது ஒவ்வொன்றும் உன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மௌலாவு தஆலா அவனுடைய உஜூதினால் வெளியானவை. அது ஏதாவது ஒன்றாவது ரப்பை விட்டு பிரிஞ்சிருக்குதா? ஏதாவது ஒன்றாவது பிரிஞ்சிருக்குதா? எதுவுமே பிரிஞ்சு இல்லை. இது அனைத்திலேயும் இருந்து என் தேவை நிறைவேற்றுவோம் யாரும் இல்லை. பார்க்கலாம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த தரையின் நிஸ்பத்துல அல்ஹம்துலில்லாஹ் 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 ஒவ்வொன்றையா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. நீ 33 அல்ஹம்துலில்லாஹ் பத்தாதுப்பா. நீ 3 லட்சம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் பத்தாது. 3 லட்சம் அல்ஹம்துலில்லாஹும் சொன்னாலும் சொல்லி 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 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ரப்பே சாலை தஸ்பீஹிலே இருக்கிற சாலை தன்சீஹிலே இருக்கிற என்ன ரப்பே புரிஞ்சுக்கவே முடியல. தும்மியக்கு கோரக்கு டண்டாவோ இதனால மண்டே விளங்கவே மாட்டேங்குது ரப்பே. அல்லாஹு அக்பர். இப்போ சொல்றோம் அல்லாஹு அக்பர். ரப்பே நான் புரிஞ்சுக்கவே முடியலப்பா. தும்மியக்கு கோரக்கு டண்டாவோ ரப்பே நீ விளங்கவே முடியாது. ரப்பே நீ விளங்கவே முடியாது. ரப்ப விளங்குறதுல ஆக உச்சகட்டம் என்னண்டாங்க சூஃபியாக்கள்? விளங்கி 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 ஒரு கட்டத்துல ரப்பே உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலல்லா, உன்னை விளங்க முடியாத ஜாஹில் ரப்பே நீ ஒத்துக்கோ. அதான் நீ விளங்குறதுல ஆரிஃப் ஆயிட்ட. ஆரிஃப் யாரு? ஆரிஃப் யாரு? அல்லாஹ் ரொம்ப தெரிஞ்சுக்க ஒண்ணு, அவர்தான் ஆரிஃப் பில்லா. இப்ப கேட்டு பாருங்க, அவங்க ஆரிஃப் பில்லாட்ட போய் நீ அல்லாஹ் வணங்கிட்டீங்கன்னு கேளுங்க, அவன் சொல்லுவாங்க அல்லாஹ் யாருக்கு தெரியும், கண்டுபிடிக்க முடியல என்னால அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் தஆலா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறாங்கல்ல, அவங்க ஆரிஃப்ஸா அல்லாஹ்வை தேடி 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 ரப்பே உன்னை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல, உன்னை அறிய முடியாத ஜாஹிலாக நான் இருக்கிறேன் அப்படின்னு யார் தன்னை ஜாஹிலா விளங்கிட்டாரோ அவர்தான் ஆரிஃப் பில்லாஹ். அவர் அல்லாஹ்வை அறிந்தவர். எப்படி அறிஞ்சிட்டாரு? அல்லாஹ்வை ஆலிமாக விளங்கிக் கொண்டார், தன்னை ஜாஹிலாக விளங்கிக் கொண்டார். தன்னை ஜாஹிலாக விளங்கிக் கொண்டார். அப்ப அதுதான் ஒவ்வொரு நேரமும் கூட எந்த தேவை பூர்த்தியானாலும் சரி, அந்த தேவையை பூர்த்தி ஆகும் போது அல்லாஹ் தான் என் தேவைகளை நிறைவேற்றுகிறான் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல குர்ஆன்ல பல இடங்கள் நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வராத்து கூப்பிடுறாங்க. மறதியாளர்கள் வந்து நம்ம மறதியாளர்கள் காப்பாற்றுவோம், சியானருக்கு நல்லா காப்பாற்றுவார். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்துறாயா சொல்ல ஒண்ணுல மறந்தவனை போல் கூட நீ மாறிடாத, மறந்தவனை மாறி கூட நீ மாறிடாத. அப்போ அல்லாஹ்வை மறதியாளரா ஆகாமல் இருக்க என்ன வழி? இன்ஷா அல்லாஹ் நாளை சொல்லுவோம். அல்லாஹ் எல்லோருக்கும் அல்லாஹ்வை மறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா